வணக்கம் வணக்கம். ஆசிரியருக்கும் வணக்கம், நண்பர்களுக்கும் வணக்கம். என் பெயர் கீர்த்தனா. நான் கார்ப்பரேஷன் தொடக்கப்பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். கடைக்கேளே கடைக்கேளே கீர்த்தனாவின் கடைக்கேளே 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 மனுநீதி சோழன் கடைக்கேளே. வாங்க வாங்க, எல்லாரும் சேர்ந்து கதை கேட்கலாம். முந்தைய காலத்தில் மனு என்று ஒரு சோழன் வாழ்ந்து வந்தார். அவர் நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்தார். மக்கள் அவரை போற்றினார்கள். மனு மக்களின் நலன் கருதிக்கு அரண்மனை வாசலுக்கு முன் ஒரு நீதிமணியை கட்டினார். அவசரமாக மன்னனை காண வேண்டியோ அல்லது குறைகளை கூற வேண்டியோ அந்த நீதிமணியை அறிந்தால் அரசர் உடனே வந்து குறைகளை தீர்த்து வைப்பார். ஆண்டுகள் உருண்டோடின. மன்னனால் கட்டப்பட்ட நீதிமணியை யாருமே அளிக்கவில்லை. மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஆனால் அரசருக்கு ஒரு குறை இருந்தது. அரசருக்கு நீண்ட நாட்களாகவே குழந்தையே பிறக்கவில்லை. அதனால் அவர் சிவபெருமானிடம் கேட்டு வேண்டினார். சிவபெருமான் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க வைத்தார். அந்த ஆண் குழந்தையின் பேர் என்ன தெரியுமா நண்பர்களே? அந்த ஆண் குழந்தையின் பேர் வீதிவிடங்கன். வீதிவிடங்கன் நன்றாக வளர்ந்து பெரியனாகிவிட்டார். ஒரு நாள் இரவு வீதிவிடங்கன் ஊர்வலத்திற்கு செல்ல தேரில் மிக வேகமாக சென்றான். அது கவனிக்காத ஒரு கண்டக்குட்டி துள்ளி துள்ளி குதித்திருந்தே தேரின் சக்கரத்தில் மாட்டிக்கொண்டு இறந்தது. அதை பார்த்த தாய் பசு சோகமாக வேகமாக அரண்மனை வாசலுக்கு சென்றது. என்று கத்தியது. அரசர் உடனே வெளியில வந்து என்ன நடந்தது என்று கேட்டார். ஆனால் மக்கள் மௌனமாக இருந்தனர். அதை பார்த்த தாய் பசு சோகமாக அது கன்ற குட்டியை அருந்த இடத்துக்கு சென்றது. மக்களும் அரசரும் அதை பின்தொடர்ந்து போனார்கள். அரசர் அந்த கன்றுக்குட்டியின் நிலைமையை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அப்போது வீரன் தானாக முன்வந்து தண்டனை தாருங்கள் தந்தே, நான் செய்த தவறுக்கு தண்டனை தாருங்கள் என்று கெஞ்சினார். ஆனால் மக்கள் அதுக்கு ஒத்துக்கவில்லை. ஏனால் அந்த கன்றுக்குட்டி தான் துள்ளி துள்ளி குதித்து வந்து தேரின் சக்கரத்தில் மாட்டிக்கொண்டு இறந்தது என்று கூறினார்கள். ஆனால் அரசர் அதை கேட்காமல், எப்படி அந்த தாய் பசு அந்த குழந்தையை எழுந்து தவிக்கிறோ, நானும் அதே மாதிரி என் மகனை எழுந்து தவிக்கணும் என்று கூறினார். ஆனால் தேரோட்ட யாருமே முன்வர இல்லை. அதனால் மனுவே தேரோட்ட சம்மதித்தார். மனு தானாக வீதிவிடங்கனை தரையில் படுக்க வைத்து தேரில் மிக வேகமாக அவனை ஏற்றிக் கொண்டார். அன்னையிலிருந்து மனுவை மனுநீதி சோழன் என்று கூப்பிட ஆரம்பித்தார்கள். இந்த கதையின் நீதி இந்த உலகத்தில் பிறந்த எல்லாவிலும் சமம். யாரும் பெரியவரும் இல்லை, சிறியவரும் இல்லை. அதைதான் வல்லவர் அழினால் ஆவலும் உண்டோ, பிடிலின் நோய் தம்முள் போல்